வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா கப்பலை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு. ஹோர்முஸ் ஜலசந்தியில் 26 கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி. லண்டன் ஹீத்ரோவில் தொடர் கொள்ளை. அகதி அந்தஸ்து கோரிய அல்ஜீரியருக்கு சிறை தண்டனை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதிரடி மாற்றம். உக்ரைன் மால்டோவாவுக்கு ஆதரவாக ஜெர்மனி புதிய திட்டம். எபோலா பயண தடை எதிரொலி. மொன்றியலுக்கு அவசரமாக திருப்பிவிடப்பட்ட ஏர் பிரான்ஸ் விமானம். பிரிட்டனில் தடுப்பூசி இல்லாத ஆபத்தான வைரஸை பரப்பும் பூச்சி. அரசு அவசர திட்டம் வெளியீடு. புட்டினின் உளவுத்துறை தலைமையகம் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல். 100க்கும் மேற்பட்டோர் பலி அல்லது காயம். ஐரோப்பாவில் புதிய டிஜிட்டல் எல்லை முறைமை. ஆயிரக்கணக்கானோருக்கு அனுமதி மறுப்பு. இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடல் எல்லை பகுதியில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை மீற முயன்றதாக ஈரான் கொடியுடன் சென்ற எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்க ராணுவம் அதிரடியாக சிறைப்பிடித்தது. ஓமன் வளைகுடா பகுதியில் வைத்து இந்த MT செலஸ்டியஸ் சி என்ற கப்பல் அமெரிக்காவால் மறிக்கப்பட்டு திருப்பிவிடப்பட்டது. இதற்கு பதிலடியாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக 26 கப்பல்கள் செல்ல அனுமதித்துள்ளது. சர்வதேச அளவில் எரிபொருள் விநியோகத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கடல் பகுதியில் இரு நாடுகளும் பரஸ்பரம் தங்களின் பலத்தை காட்டி வருகின்றன. தற்போதைய சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் வேளையிலும் இந்த கடற்படை மோதல்கள் நீடிக்கின்றன. லண்டன் ஹீத்ரோவில் தொடர் கொள்ளை. அகதி அந்தஸ்து கோரிய அல்ஜீரியருக்கு சிறை தண்டனை. லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு வெளியே பயணிகளின் பொதிகளை திருடிய அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர் ஒருவருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. 31 வயதான முகமது பவுஹெட்மா என்ற இந்த நபர் சுமார் 8000 பவுண்டுகள் மதிப்பிலான தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஹீத்ரோ விமான நிலையத்தின் முனையங்களுக்கு இடையே பயணிகள் தங்களின் உடைமைகளுடன் காத்திருக்கும் நேரத்தை பயன்படுத்தி இவர் திட்டமிட்டு திருடி வந்துள்ளார். இவருடைய இந்த தொடர் திருட்டு நடவடிக்கைகள் காரணமாக பல சர்வதேச பயணிகள் கடுமையான அசௌகரியங்களுக்கும் நிதி இழப்புகளுக்கும் ஆளாகியுள்ளனர். விசாரணையில் இவர் பிரிட்டனில் அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பித்துவிட்டு தற்காலிகமாக தங்கியிருந்த காலப்பகுதியிலேயே இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார் என்பது அம்பலமாகியுள்ளது. CCTV ஆதாரங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இவருக்கு லண்டன் நீதிமன்றம் போதிய ஆதாரங்களுடன் 18 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதிரடி மாற்றம். உக்ரைன் மால்டோவாவுக்கு ஆதரவாக ஜெர்மனி புதிய திட்டம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் புதிய நாடுகளை இணைப்பது தொடர்பாக ஜெர்மனியின் முக்கிய அரசியல் தலைவரான ஃபிரெடரிக் மெர்ஸ் ஒரு தீவிரமான புதிய திட்டத்தை முன்மொழிந்துள்ளார். உக்ரைன், மால்டோவா மற்றும் மேற்கு பால்கன் நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் முழுமையாக இணைவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் இந்த மாற்றம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதிய நாடுகளுக்கு முழு உறுப்புரிமை வழங்குவதற்கு முன்பாகவே சில குறிப்பிட்ட துறைகளில் தற்காலிகமாக பங்கேற்கும் வகையிலான படிப்படியான உறுப்புரிமை முறையை அவர் பரிந்துரைத்துள்ளார். இதன் மூலம் பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி போன்ற முக்கிய துறைகளில் இந்த நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உடனடியாக இணைந்து செயல்பட வழிவகை ஏற்படும். ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தவிக்கும் உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு இந்த உத்தி அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெரும் பக்கபலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தற்போதைய விதிகளை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை உள்ளதால் இந்த தீவிர திட்டம் குறித்து உறுப்பு நாடுகளிடையே விவாதங்கள் ஆரம்பமாகியுள்ளன. எபோலா பயண தடை எதிரொலி. மொன்றியலுக்கு அவசரமாக திருப்பிவிடப்பட்ட ஏர் பிரான்ஸ் விமானம்.
பாரிஸில் இருந்து அமெரிக்காவின் போஸ்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த ஏர் பிரான்ஸ் விமானம் ஒன்று எதிர்பாராத விதமாக கனடாவின் மொன்றியல் நகருக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அண்மையில் அமுல்படுத்தப்பட்ட புதிய எபோலா வைரஸ் பரவல் தடுப்பு மற்றும் பயண தடை விதிமுறைகளே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. அந்த விமானத்தில் எபோலா பாதிப்பு அதிகமுள்ள மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று வந்த பயணிகள் சிலர் பயணித்ததாக அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. புதிய விதிகளின்படி போஸ்டன் விமான நிலையத்தில் இத்தகைய பயணிகளை பரிசோதிப்பதற்கான பிரத்யேக மருத்துவ வசதிகள் இல்லாததால் விமானத்தை அங்கே தரையிறக்க அமெரிக்கா மறுத்துவிட்டது. இதனால் எபோலா பரிசோதனைக்கான அனைத்து மருத்துவ உட்கட்டமைப்புகளையும் கொண்ட கனடாவின் மொன்ட்ரியல் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்தில் அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் தீவிர மருத்துவ கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த திடீர் மாற்றத்தால் சர்வதேச விமான போக்குவரத்து வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரிட்டனில் தடுப்பூசி இல்லாத ஆபத்தான வைரஸ் பரவும் பூச்சி. பிரிட்டனில் இதுவரை தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படாத ஒரு ஆபத்தான வைரஸ் நோயை பரப்பக்கூடிய பூச்சி இனம் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டு அரசு அவசர கால திட்டத்தை வெளியிட்டுள்ளது. பிரிட்டனின் சுற்றுச்சூழல், உணவு மற்றும் ஊரக விவகாரங்கள் துறை இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான விரிவான வழிகாட்டுதல்களையும் தற்காப்பு நடவடிக்கைகளையும் அறிவித்துள்ளது. இந்த வைரஸ் தாக்கம் ஏற்பட்டால் அதற்கு போதிய தடுப்பூசிகளோ அல்லது குறிப்பிட்ட மருந்துகளோ தற்போதைய சூழலில் இல்லாததால் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். காலநிலை மாற்றம் காரணமாக இத்தகைய அயல்நாட்டு பூச்சி இனங்கள் பிரிட்டனுக்குள் ஊடுருவி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் இவை மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நோய் பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ள பகுதிகளை கண்டறிந்து அங்குள்ள பூச்சிகளை ஒழிப்பதற்கும் நோய் தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக புகார் அளிப்பதற்கும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவல் ஒரு பெரிய சுகாதார நெருக்கடியாக மாறுவதை தடுக்கும் நோக்கில் சுகாதாரத்துறையினர் நாட்டின் எல்லைப் பகுதிகள் மற்றும் முக்கிய விவசாய நிலங்களில் தீவிர சோதனைகளை முடக்கிவிட்டுள்ளனர். புட்டினின் உளவுத்துறை தலைமையகம் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல், 100க்கும் மேற்பட்டோர் பலி அல்லது காயம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் மிக முக்கிய உளவு அமைப்பான FSBயின் பிராந்திய தலைமையகம் மீது உக்ரைன் ராணுவம் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைன் எல்லையை ஒட்டியுள்ள ரஷ்யாவின் பெல்கிராட் பகுதியில் அமைந்துள்ள இந்த உளவுத்துறை கட்டிடத்தின் மீது இந்த அதிரடி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பயங்கர தாக்குதலில் ரஷ்ய உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது படுகாயமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் ராணுவம் தனது அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை தொடங்கியுள்ளதாக முதற்கட்ட ராணுவ தகவல்கள் வெளியாகி உறுதிப்படுத்தியுள்ளன. ரஷ்யாவின் மிக முக்கியமான உளவுத்துறை தளம் இவ்வாறு தரைமட்டமாக்கப்பட்டிருப்பது அதிபர் புட்டின் தலைமையிலான ரஷ்ய ராணுவ தலைமைக்கு கிடைத்துள்ள பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து எல்லையோர பகுதிகளில் பதற்றம் உச்சமடைந்துள்ளதுடன் ரஷ்யா இதற்கு பழிவாங்கக்கூடும் என்பதால் உக்ரைன் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் புதிய டிஜிட்டல் எல்லை முறைமை, ஆயிரக்கணக்கானோருக்கு அனுமதி மறுப்பு. ஐரோப்பிய ஒன்றியம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய டிஜிட்டல் எல்லை கட்டுப்பாட்டு முறையான நுழைவு வெளியேற்ற திட்டம் விதிகளை மீறுபவர்களை தானாகவே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த புதிய டிஜிட்டல் முறைமை கடந்த சில மாதங்களாக செயல்பாட்டிற்கு வந்ததை தொடர்ந்து ஐரோப்பாவிற்குள் நுழைய முயன்ற சுமார் 32,000 பேருக்கு எல்லைகளில் வைத்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட்களில் கைமுறையாக முத்திரை குத்து முறைக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட இந்த தானியங்கி சிஸ்டம் பயோமெட்ரிக் தரவுகள் மூலம் பயணிகளை கண்காணிக்கிறது. விசா காலக்கெடுவை தாண்டி தங்கியிருந்தவர்கள் மற்றும் செங்கன் பகுதியின் 90 நாட்கள் விதிமுறையை மீறிய 7,000க்கும் மேற்பட்டோர் இந்த புதிய டிஜிட்டல் முறைமை மூலம் உடனடியாக கண்டறியப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்ட சுமார் 800 பேரும் இந்த எல்லை கட்டுப்பாட்டு சோதனைகளின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளனர்.